நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இன்னும் ஒரு புத்தம் புதிய வடிவத்தில் உங்களை மகிழ்விக்க வந்திருக்கும் ஒரு பகுதி காளி மார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் டூ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு வார்த்தையை கொடுத்து இதுல கவிதை எழுதுங்கன்னு சொன்னா கண்ணியா எழுதி தள்ளிடுவாங்க. இன்னொரு வார்த்தையை தலைப்பா கொடுத்து இதுல கதை எழுதுங்கன்னு சொன்னா பக்கம் பக்கமா எழுதி தள்ளிடுவாங்க. ஆனா அந்த ஒரே ஒரு வார்த்தையை கொடுத்து இதற்கு இணையான வார்த்தையை சொல்லி இதை கண்டுபிடிங்கன்னு சொன்னா எவ்வளவு சிரமப்படுறாங்கன்றதை இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க பாக்குறீங்க. இந்த தமிழ் ஆர்வத்தையும் தமிழ் அறிவையும் வளர்க்க தான் இந்த நிகழ்ச்சி உங்கள் முன்னே அரங்கேறுகிறது. We welcome you all once again to காளி மார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் டூ. ஒவ்வொரு வாரமும் புதிய 3 பள்ளி அணிகளை நம்ம சந்திச்சுட்டு வரோம். இன்னைக்கு நிகழ்ச்சி துவங்குறதுக்கு அந்த 3 அணிகளை நாம் வரவழைப்போம். முதலாவது அணியாக நாம் வரவழைப்பது க்ளூனி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேலம். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. வணக்கம், நமஸ்காரம், வந்தனம் சார். நான் எம்சி இந்துப்ரியா, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். க்ளூனி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேலம்லேருந்து வரோம். அண்ட் தென் என் ஹாபி வந்து விளையாட்டு, புதிய விளையாட்டு விளையாடணும், அது வந்து கற்றுக்கணுங்கிறது என்னோட ஹாபி சார். என்ன மாதிரி விளையாட்டு? ஸ்கூல் டீமில் எதுலையாவது இருக்கிறீங்களா? எஸ் சார். ஹாக்கி, பேஸ்பால், ஃபுட்பால். அதே அப்பா, எஸ் சார். மொரட்டு முனியமாக இருப்பாப்பில் இருக்கு. பரவாயில்லையே. ஹாக்கியில் எந்த பொசிஷன் விளையாடுவேன்? மை மோஸ்ட் கோல் கீப்பர் சார். ஓகே. ஃபுட்பாலில்? ஃபுட்பால் சார். அவ்வளோ. ஹாக்கியில் தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். இன்னொரு ஏதோ ஒரு பேஸ்பால். பேஸ்பால் உங்கள் ஸ்கூலில் இருக்கா? எஸ் சார். இப்போ தான் பாப்புலரைஸ் பண்ணிட்டு வராங்க இந்தியாவில். சரி, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் அமிர்தாம்பிகை, ஸ்டடிங் 9th. ஒரு நல்ல டாக்டர் ஆகணுன்றது என்னோட எய்ம். அண்ட் ஹாபிஸ் பார்த்தீங்கன்னா ஐ லவ் புக்ஸ், தே ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். குட். மற்றபடி நல்லா மேனோட பெஸ்ட் ஃப்ரெண்டே கடவுளுக்கு அப்புறம் புக்ஸ் தான் சொல்லுவாங்க. என்ன மாதிரியான ரீடிங்? ஸ்டோரி புக்ஸில் எனித் பிரைட்டன் புக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி குட். ஃபேமஸ் 5 சீரீஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்களா? இன்னும் கொஞ்சம் இருக்கா மீதி? 2 சீரீஸ் தான் முடிச்சேன். அப்படியா? ஸோ உங்கள் ஹாபி இஸ் அ வண்டர்ஃபுல் ஹாபி. உங்கள் இருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இரண்டாவது அணியாக நாம் வரவழைப்பது சென்னையிலிருந்து வருகிற ஸ்ரீ BS மூத்தா கேர்ள்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. என் பேர் சுவிதா. நான் ஸ்ரீ BS மூத்தா கேர்ள்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் சென்னையிலேருந்து வரேன். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அண்ட் என் அப்பா பேர் ரகுநாத், அம்மா பேர் நிர்மலா. நான் ப்ரொஃபஷனல் டான்ஸர், ஆக்சுவலி கிளாசிக்கல் டான்ஸர். உங்களுடைய குரு யார் டான்ஸில்? புவியரசி நாகராஜன் மேம் இங்கே கோடம்பாக்கம்ல தான் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் படிச்சுட்டு இருக்கேன் டான்ஸ். ஓகே. அரங்கேற்றம்லாம் ஆயிடுச்சு? சலங்க பூஜை பண்ணியிருக்கேன். அண்ட் அரங்கேற்றம் இப்போது டிசம்பரில் பண்ணலான்னு ஐடியா. ஓ, வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களை பற்றி? நான் ஸ்ரீநிதி ஃப்ரம் ஸ்ரீ BS மூத்தா கேர்ள்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் கோடம்பாக்கம். ஃபர்ஸ்ட்லி என்னோட ஆம்பிஷன் வந்து IFS ஆஃபீஸர் ஆர் IRS ஆஃபீஸர் ஆகணுங்கிறது. அண்ட் என்னோட ஹாபிஸ்ன்னு சொன்னால் லிசனிங் டு சாங்ஸ் அண்ட் சிங். எப்போ பாடிக்கிட்டே இருப்பேன். மற்றவங்க கேட்குறாங்களோ இல்லையா, நான் கண்டிப்பாக பாடுவேன். இப்போ பாடுற நிறைய பேர் அப்படி தான் பாடுறாங்க. அப்புறம் உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்குது சார். கண்டிப்பாக தாராளமாக கேட்கலாம். நீங்கள் இந்த தமிழ் சொற்களை கரெக்டாக அந்த உச்சரிக்கிறீங்க. சரி. பெக்யூலர் கொஷின் தான். பட் சில உண்மைகள்லாம் சொல்லணும்னா நான் படித்தது ஆங்கில வழி கல்வி தான், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ். ஆனால் தமிழ் நம்ம பேசுகிறதுக்கும் உச்சரிக்கிறதுக்கும் ஆங்கில வழி கல்வியில் படிக்கிறதுக்கும் தொடர்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம். நான் படித்தது எல்லா பாடங்களையும் ஆங்கில வழியில் தான். தமிழை 2வது மொழியாக தான் நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் என்னன்னா தமிழை படிக்கும்பொழுது தமிழ் மாதிரி படிக்கணும், ஆங்கிலத்தை படிக்கும்பொழுது ஆங்கிலம் மாதிரி படிக்கணுன்றது ஆரம்பத்துலேருந்தே என்னோட அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துட்டே வருவாங்க. என்னோட அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். காலைல 6-7 மணிக்கே யூனிஃபார்மில் கிளம்பி போயிடணும். அவங்களுக்கு பத்திரிக்கை படிக்க நேரம் கிடையாது. ஸோ காலைல 6 மணிக்கே எழுப்பி விட்ருவாங்க எங்களையெல்லாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஷேவ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து நான் பின்னாடி தினத்தந்தியை அவங்களுக்கு படிக்கணும் சத்தமாக. அவங்களுக்கு நேரம் கிடையாது படிக்க. ஸோ அந்த மாதிரி பல சமயங்களில் பல தவறுகள் நான் பண்ணக்கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. யாரோ பெரிய தலைவர் இறந்துட்டார், தமிழ்நாடே துக்கத்தில் இருக்கு. நான் வந்து தலைவர் மறைவு தமிழ்நாடு 1 வாரம் தூக்கம்னு படித்தேன். அவங்க வந்து மண்டேலே போட்டாங்க, தலைவர் மறைஞ்சா தமிழ்நாடு தூங்காது, தமிழ்நாடு துக்கத்தில் இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி படித்து காமிச்ச ஒரு பழக்கமாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு இன்று நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் 3வது அணியாக நாம் வரவழைப்பது புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கிற சேக்ரட் ஹார்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் சாலை ஞான திரவியம். எப்படி? சாலை ஞான திரவியம். சாலை ஞான திரவியம். வித்தியாசமா இருக்க பேரு. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சாக்ரகாட் கேர்ள்ஸ் செகண்டரி ஸ்கூல் கோட்டை. ஓகே. சாலை ஞான திரவியம் ரொம்ப அழகா இருக்கு பேர். தேங்க்ஸ். என்னுடைய பேர் ஆர் மீனா.
11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சாக்ரஹார்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், தி சேம் புதுக்கோட்டை. என்னோட ஹாபி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புக்ஸ் ரீடிங் தான் சார். பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக படிப்பேன். ரீசெண்டாக சொல்லி நீ பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கேன்னு? சீரியஸாக சார் படிச்சிருக்கேன். முழு நாவலையுமா? இல்லை சார், 2 பார்ட்ஸ் தான் படிச்சிருக்கேன். இன்னும் பேலன்ஸ் பார்ட்ஸ் இருக்கு, போயிட்டே இருக்கு. பரவாயில்லையே. பொன்னியின் செல்வனை வந்து 2014 ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு படிக்கிறான்னா அது தமிழுக்கு கிடைத்த வெற்றின்னு நினைக்கிறேன். அமரர் கல்கி அவர்களுக்கு நம்ம நன்றியை சொல்லியே ஆகணும். பிரமாதம், வெரி குட். இது வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு பொன்னியின் செல்வன் ஏதோ பழைய காலத்து வரலாற்று நாவல்னு நினச்சிருவாங்க. அதை படிக்க ஆரம்பித்த பிறகு கீழே வைக்க முடியாதுன்றது படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு சின்ன தகவல் மூலமாக பெரிய ஒரு கிளர்ச்சி நீங்கள் உண்டு பண்ணியிருக்கலாம். இதை கேட்ட பிறகு எத்தனையோ பேர் அது என்னதான் படித்து பார்க்கணும்னு நினைக்கலாம்ல. உங்களுக்கு தமிழ் சார்பில் எங்களது நன்றியும் பாராட்டுகளும். சாலை ஞான திரவியம், உங்களை பற்றி சொல்லுங்க. உங்களுடைய பொழுதுபோக்கு? என்னோட பொழுதுபோக்குனா மியூசிக், வீணை ப்ளே பண்ணுவேன். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், உங்களுக்கு கர்நாடக சங்கீதத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல தெரியுமா? ஒரு இசை ரசிகன்ற முறையில் எல்லா இசையும் ரசிக்கிற ஒரு ஆர்வம் எனக்கு உண்டு. அடிப்படையில் இந்திய இசையில், அதாவது கர்நாடிக் மியூசிக்கில் நான் ஒரு பிஏ டிகிரியும் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய எம்ஏ ஆங்கில இலக்கியத்துக்கு பிறகு நான் படித்தது பிஏ இந்தியன் மியூசிக், டிகிரி இன் கர்நாடிக் மியூசிக். ஸோ அதில் எனக்கு ஓரளவுக்கு தேர்ச்சி உண்டு, குறைந்த அளவு ஞானம் உண்டு, ரொம்ப ரசனை உண்டு. இன்றைய நிகழ்ச்சியை தொடங்க போகிறோம். இப்போ முதல் சுற்றில் விளையாட போகும் முதல் அணி யாருன்னு நீங்களே தீர்மானிச்சுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் விளையாடுறீங்களா? ஸ்ரீ பிஎஸ் மூத்தா கேர்ள்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் சென்னை. மற்ற 2 அணிகள் போய் அமர்ந்திருக்கலாம். ஸ்ரீ பிஎஸ் மூத்தா கேர்ள்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர், முதல் சுற்றை தொடங்க போறீங்க. இதனுடைய விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கா? 2 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் 3 குறிப்புகள். ஆனால் ஒரு குறிப்பு கொடுத்தா ஒரு யூகம் வந்த பிறகுதான் அடுத்த குறிப்பு கொடுக்க முடியும். நினைவில் வச்சுக்கோங்க. தொடங்கலாமா? உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கொட்டை வடிநீர், தேநீர், நெக்ஸ்ட் வேர்ட் நாக்கு, சுவை, வெரி குட். எளிது, கடினம், பொருள், சுலபம், முதல் எழுத்தெல்லாம் நினைவில் வச்சுக்கணும். விடுதலை, சுதந்திரம், 3, நலம், சுகம், 4. அந்த விட்ட சொல் வந்துருச்சு. கொக்கு, முதல் எழுத்து மறந்துடக்கூடாது. கொக்கு, சுக்கு, வெரி குட். இந்த சுக்கு என்னன்னு தெரியாம கொட்டை வடி நீர் வரைக்கும் போயிட்டீங்க. சுக்கு, சுக்கு, காஃபி, சுக்குன்னா என்னன்னு தெரியுமா? சுக்கு டீ, நீங்க பேசிக்க கண்டுபிடிங்க அது என்ன. சுக்கு டீடி அதானா? இது இரும்பெல்லாம் சரியாக சுக்கு காபி, அதுதான் காஃபி இல்ல. சுக்குனா என்ன? சுக்கு மிளகு திப்பிலி. இஞ்சி காஞ்சா அது பேர் சுக்கு. அதை வச்சு போடுற காஃபி அஜீரணத்துக்கு நல்லது, தொண்டைக்கு நல்லதுன்னு குடிப்பாங்க. அவ்வளவுதான் அது. ஓகே. ஸோ ரொம்ப சிரமப்பட வேண்டாம் இனிமே. ஓகே, ஓகே. வெல் டன். 5 சொற்களை கண்டுபிடிச்சிட்டீங்க. வெல் டன் பிஎஸ் மூத்தா. நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சேலம் க்ளூனி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர், 2வது அணியா நீங்க வந்திருக்கிறீங்க. அதே விதிமுறைகள், அதே 2 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தோரணை, தோரணை, அடுத்த வார்த்தை, அடுத்த வார்த்தை. மொட்டை, சொட்டை, அடுக்கு, மாடி, குட் வாரம், மாதம், குட். பங்குனி, மாசி, வெரி குட். காலை, நாரை, காலை, 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 போட்டி, முதல் எழுத்து காலை, என்ன? இதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சீங்க? மா, நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும். அது சொல்லக்கூடாது. நோ. மாடு, இப்ப சொல்லுங்க, என்ன குறிப்பு சொன்னீங்க? காலை, காலை, மாலை, அப்பா, தோரணை, தோரணை, சொன்னது சரியான சொல்லா? வீட்டு முன், பந்தல், இல்ல வீட்டு மாவிலை, முன்னுன்றது மாவிலை, என்ன குறிப்பு சொன்னாங்க? தோரணை, தோரணை. அது தோரணமா? தோரணம்.
நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது தோரணை. தோரணைன்றத சொல்லி பொருளே வேற. ஓ. என்ன தோரணையா இருக்கான் பாருன்னு. தோரணைன்றது ஆல்மோஸ்ட் தோற்றம், தோற்றம். பர்சனாலிட்டிக்கு கூட சொல்லுவோம். தோரணம்ன்றது இந்த மாவிலை தோரணம் தொங்க விடுவான், அழகு அலங்காரம். ஐந்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. வெல் டன் க்ளூனி. நீங்கள் வெயிட் பண்ணலாம். புதுக்கோட்டை சேக்ரட் ஹார்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் 2 பேரும். ஸோ எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. நல்ல தமிழ் வாசிப்பாளர்கள் வேறு. தொடங்கலாமா? உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மஞ்சிரம். மேடை. மஞ்சிரம். மேடை. தொட்டி. மேஜை. 3 குறிப்பு முடிஞ்சது. கட்டில். மெத்தை. குட். உண்மை. மெய். அரக்கு. மெழுகு. குட். தாளம். மெட்டு. 4. அவ்வளோதான். 1 கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு. எவ்வளோ சுலபமான ஒரு சொல்ல நீங்கள் தவற விட்டு. மஞ்சிரம் அப்படின்னா என்ன? மெட்டி. மிஞ்சி சொல்லிடலாம்ல. அது மஞ்சிரம்னா என்ன? மஞ்சிரம்னா மெட்டி சார். மிஞ்சின்னா? அதுவும் மெட்டி தான் சார். ஓஹோ, ஓகே. எனக்கு மிஞ்சி தெரியும், மஞ்சிரம் எனக்கு தெரியல. ஓ, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படி சொல்லி? அப்புறம் எப்படி அவள் அழுத்தி திட்டுறா இல்லை? அப்பா தெரிய வேணாம் அதில் ஏதோ நம்ம மிஸ்டேக் பண்ணுறோன்னு. முதல்ல மஞ்சிரம்னு அழகாக சொன்னா நம்பிக்கையோட. நீ சொல்லலை மஞ்சிரம்னா இல்லை, அப்பா தெரிய வேணாம் நம்ம ஏதோ பிழை இருக்குன்னு. பரவாயில்ல. இப்போ ரிவர்சல் ஆஃப் ரோல்ஸ். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா வேற யாரையாவது கூப்பிடுங்க? நீங்களே பண்ணுறீங்க. ஓகே. புதுக்கோட்டை சேக்ரட் ஹார்ட். இதுக்கு முந்தைய சுற்றில் நீங்கள் 4 தான் கண்டுபிடிச்சிருந்தீங்க. இப்போ 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். நிதானம் தேவை. தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நிஜம். நித்தியம். நெக்ஸ்ட் வேர்ட். சந்திரன். நிலா. குட். வண்ணம். நிறம். 2. நித்தியம். நிஜம். 3. எடை. நிறை. 4. ஓகே. அயம். பயம். கச்சம். அச்சம். ஃபர்ஸ்ட் வேர்ட். மன்னிக்கணும், அது விதிமீறல். விதிமீறல். எவ்வளவு சாதாரணமான ஒரு சொல்ல எவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க. கண்டிப்பாக, உறுதி, முதல் எழுத்து தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு நீங்க குறுக்கு வழியெல்லாம் ட்ரை பண்றீங்க சொல்லுங்க? அயம் கச்சம் நிச்சயம்னா உங்களுக்கு என்ன பொருள்னு தெரியுதா? உறுதியாக, கண்டிப்பாக, மாற்றம் இல்லை, இப்படியெல்லாம் ஏதாவது பொருள் சொல்லிட்டு கிடைக்கலன்னா அப்புறம் ஏதாவது ரைம் பண்ணலாம். முதல் எழுத்து அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நேரடியாகவே பொருளா சொல்ல வேண்டியதானே? ஏன் குறுக்கு வழி முயற்சி பண்ணீங்க? அது சில சமயங்களில் உதவும், பட் பல சமயங்களில் காலை வாரி விட்டுரும். ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க. ஓகே. போன முறை எத்தனை? 4. இந்த முறை 4. அப்போ உங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சரி பண்ணிருங்க. அடுத்த சுற்றுகளுக்கு முன்னாடி நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். சென்னை ஸ்ரீ பிஎஸ் மூத்தா கேர்ள்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர், உங்களுக்கு முதல் சுற்றுல வர 2வது வாய்ப்பு. முதல்ல 5ஐயும் கண்டுபிடிச்சிங்க, அதே மாதிரி இதையும் கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வாய். நாக்கு. கீழே. உதடு. ஆடை. தாடை. குட். தருமம். தானம். 2. குழந்தைக்கு. தாலாட்டு. 3. ஏற்றம். தாழ்வு. 4. கூடாரம். இணை. பூக்கள். 2வது குறிப்பு பூக்கள். முதல் எழுத்து நினைவு இருக்குல்ல? ஏதாவது சொன்னா 3வது குறிப்பு கிடைக்கும். எழுத்து. செடிகள். தாவரம். வெரி குட். 5ஐயும் கண்டுபிடிச்சாச்சு. சிஸ்டர் கொஞ்சம் தமிழ்ல வீக்கு போல இருக்கு. சாரி சார். அப்படிதானே? ஏதோ ஒரு பதட்டத்துல சொல்லிட்டேன். இல்ல, அது தாவரம்னா என்னன்னு தெரியுது இல்ல? தெரியும் சார். செடி, கொடி, பயிர், நிறைய சொல்லலாம். நான் ஏதோ ஒரு இதுல சாரி. ஓகே, கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க போய் அமருங்க. அடுத்த அணியை வரவழைப்போம். சேலம் க்ளூனி, உங்களுக்கு முதல் சுற்றில் வரும் 2வது வாய்ப்பு. தொடங்கலாமா? தொடங்கலாம் சார். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது.
வழி, பாதை, குட். பசு, பசு. பால், 2, நேசம், பாசம், 3, இசை, பாடல், பேரு, ம், தாலாட்டு, பாராட்டு, அவசரப்பட்டு அவ அடுத்த சொல்லியிருந்தா 3வது குறிப்பு பொருத்தமா கொடுத்திருக்கலாம். 3 குறிப்புகள் முடிந்தது. அடுத்தது சேமியா, மாமியா, மாமியா வேற அவனுக்கு. முதல் எழுத்து என்ன மறந்துட்ட? சொல்லியாச்சு. 2வது குறிப்பு பால், பால், முதல்ல என்ன சொன்னான்றதை மறந்துடக்கூடாது. சேமியா, பால், பாயாசம். இதுக்கு இவ்வளவு பிரச்சனையா? முடிஞ்சு போச்சு. அதான் ஒன்னும் அவுட் ஆச்சு. குறிப்புகள் இன்னும் பெட்டரா இருந்திருக்கணுங்கிறது என்னுடையது. அது என்ன வார்த்தை? அது என்ன வார்த்தை நீ கண்டுபிடி. பாடல், பாடல், பாடுவது, ராகம், கீதம். இதுக்கு வரலன்னா அது எதுக்கும் வராது. என்ன சொல்? பாட்டு, பாட்டு. ஏன் அவ்வளவு கேவலமா சொல்ற? மாதான முதல் வார்த்தை. யார் சொன்னா அப்படின்னு உனக்கு? நீ எதையோ மான் எதுக்கு நினைச்சிட்டு இருந்தன்னு சொல்லு. முதல்ல விளையாட்டுல நீ அதான் பண்ண. எதுக்கு மான் நினைச்சிட்டு இருந்த? கன்ஃபியூஷன். எல்லாருமே நல்லா பேசுறீங்க, எல்லாம் தெரியுது. ஆனா உங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இதுல இல்ல. எதையோ யோசிச்சுட்டு நிக்கிறீங்க இங்க நிக்கிறவங்க. நெக்ஸ்ட் டைம் ஷோரா நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. சேலம் க்ளூனி 9 மதிப்பெண்கள். புதுக்கோட்டை சேக்ரட் ஹார்ட் 8 மதிப்பெண்கள். சென்னை ஸ்ரீ பிஎஸ் மூத்தா பள்ளி மாணவியினர் 10 மதிப்பெண்கள். இது முதல் சுற்றோட இறுதி நிலை. இடைவேளைக்கு பிறகு நடக்க போகிற அந்த 2வது சுற்றில் இதே மதிப்பெண்கள் தொடருமா மாறுமான்றதை காத்திருந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காலிமார்க் பவன்டோ. ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 2. இப்போ நம்ம வந்திருக்கிறது இன்றைய நிகழ்ச்சியினுடைய 2வது சுற்று. 2வது சுற்றினோட விதிமுறைகள் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஒரு முறை நீங்க சொல்லுங்க பாப்போம். மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம கெஸ் பண்ணி க்ளூ கொடுக்கணும். 3 க்ளூ. குறிப்புகள் கொடுக்கறவங்களுடைய திரையில ஒரு சொல் வரும். அதுல சில எழுத்துக்கள் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். அந்த எழுத்துக்களை நீங்க யூகித்து அந்த சொல்லை கண்டுபிடித்து பிறகு குறிப்புகள் கொடுக்கணும். உங்க கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். 2 நிமிடங்கள் 5 சொற்கள். தொடங்கலாமா? தொடங்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. இனிப்பு, காரம், சில, பலகாரம். வெரி குட். அடுத்த வார்த்தை. அடுத்த சொல். அடுத்த வார்த்தை. அடுத்த சொல். அடுத்த வார்த்தை. அடுத்த சொல். அடுத்தது போறீங்களா? அடுத்த வார்த்தை. அடுத்த சொல். இப்ப திரும்ப விட்டது தான் வரும். என்ன அடுத்தது பாக்குறீங்களா? அடுத்த வார்த்தை. அடுத்த சொல். சமுதாயம், சமுதாய மக்கள், சுகம். சேர்த்து பாருங்க ரெண்டையும். சமுதாயம், சுகம், பேர். கடைசி குறிப்பு. சமுதாயம், சமூகம், தொந்தரவு. மன்னிக்கணும், தவறான விடை. அடுத்தது. நீ தமிழ் பயிற்சி எடுத்துக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல ஒரு நிதான பயிற்சி. யோகாக்கு எங்கேயாவது போய் சாந்தத்தை முதல்ல பழகிக்கணும். இவ்வளோ பதட்டம் இருந்தால் எதுவுமே விளங்காது. இவ்வளோ நடுக்கம், பதட்டத்துக்கு நடுவில், பயத்துக்கு நடுவில் பாதி கவனம் உங்களுக்கு அங்கேயே இல்லை. எப்படி அதெல்லாம் சிந்திக்க முடியும்? சின்ன பிள்ளை தானே, உங்களுக்கெல்லாம் ரொம்ப நிதானம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் அதை கொஞ்சம் பழகிக்கணும். உள்ளே வரும்பொழுதே உங்கள் முகத்தில் கொஞ்சம் கூட மகிழ்ச்சி, நம்பிக்கையே இல்லையே. இவ்வளோ பயத்தோட எப்படி எந்த விளையாட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும்? பாதி திறமை கூட வெளியே கொண்டு வர முடியாது. சரியா? அடுத்த சுற்றுக்குள்ளே நீ கொஞ்சம் உங்களை மாற்றிக்க முயற்சி பண்ணணும். சரி, பரவாயில்ல. நீங்கள் செய்த முயற்சிக்கு 1 மதிப்பெண் கிடைத்தது. அடுத்த முறை பார்ப்போம், சரி பண்ணிக்கோங்க. வெல் டன். நீங்கள் அமர்ந்திருக்கலாம். மற்றவர்கள் சின்ன சின்ன பிழைகள் செய்யும் பொழுது அதிலிருந்து நம்ம பாடங்கள் கற்றுக்கணும். பார்த்துக்கிட்டீங்கல்ல?
ஸோ நிதானத்தை இழக்காம கூர்மையாக இதை பற்றியே சிந்திச்சு கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் அதை எடுக்கணும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ஆதாயம். அதிர்ஷ்டம். வெரி குட். அடுத்த சொல். நண்பன். தோழன். சிநேகிதி. சகி. நண்பன். தோழி. மன்னிக்கணும், 3 பிரேக் முடிஞ்சது. அடுத்த சொல். குடமுழுக்கு. கும்பாபிஷேகம். பாதி. அபிஷேகம். வெரி குட். அடுத்த சொல். அற்புதம். வியப்பு. அபூர்வம். அதிசயம். வெரி குட். அசைத்தல். குலுக்கல். அங்க யாரோ உனக்கு கைட் பண்றது, நீ அவங்கள என்கரேஜ் பண்றாங்களா இல்ல டிஸ்கரேஜ் பண்றாங்களான்னு தெரியல. உன் கவனம் பாதி அங்கேயே போயிடுது. அதனால உன்னால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. விளையாட்டுக்குள்ளான்னு வரும்பொழுது உன் கவனம் முழுக்க உன் டீம்மேட் மேல மட்டும்தான் இருக்கணும். இன்னைக்கும் இன்னமும் கவனம் நீங்க கொண்டு வரலன்றத என்னால் இங்கேருந்து தெளிவா பார்க்க முடியுது. இனிமே அதை திருத்திக்கங்க. வாங்க அடுத்த அணி வாங்க. சென்னை ஸ்ரீ பிஎஸ் மூத்தா கேர்ள்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர், உங்களுக்கான வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அடுத்த சொல். சுருக்கம். நெருக்கம். எதிர். விரிவு. முழுதாக. விரிவுபடுத்தல். ஆக்கம். விரிவாக்கம். மன்னிக்கணும், அது தவறான விடை. ஆச்சரியம். அதிசயம். இன்ப. அதிர்ச்சி. வெரி குட். அடுத்தது. இலக்கியம். இலக்கணம். குட். 2. மீன். கடல். பெரிய. திமிங்கலம். வெரி குட். இப்ப விட்ட சொற்கள் வருது. இரக்கம். கருணை. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்மா. 10 வினாடிகள். ஐந்து எழுத்து சொல். ப blank த blank இம். பத்திரம். நோ. நோ. பத்திரம். blank த blank இம். என்ன? தெரியல. பந்தயம். எவ்வளவு சிம்பிளான வேர்டு தானே. ஆமா. ஆனா பாருங்க, இப்படி பார்க்கும்பொழுது அது ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ண வேர்ட். வி blank வா blank இம். விவாதமா? தெரியலையா? விசுவாசம். விசுவாசம். தெரிஞ்ச சொல் தானே. கண்டிப்பா. லாயல்ட்டி. ஓகே, சரி பரவாயில்ல. 3 கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. நல்ல முயற்சி தான் இது. இப்போ ரோல் ரிவர்சல். இடம் மாத்திக்கங்க. வாஸ்து மாறினா 5 வருதான்னு பார்ப்போம். பிரச்சனை எங்கன்னு தெரிஞ்சிடும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அழைப்பிதழ். பத்திரிகை. வெரி குட். கீழ்ப்பாக்கம். பைத்தியம். வெரி குட். அடுத்த வேர்ட். அடுத்த சொல். நிறுவனர். அலுவலகம். வெரி குட். அடுத்தது போல. அடுத்த சொல். ஒளி. வெளிச்சம். பெரியது. பிரகாசம். வெரி குட். நைஸ். திடம். உறுதி. வாசனை. வாசனை அப்படின்னு இருக்கிறாங்களே. எழுத்து. வாயு. திரவியம். வெல் டன். வெரி குட். வெல் டன். 5 கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. வண்டர்ஃபுல். பிஎஸ் மூத்தா, நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். என்ன இப்போது உன் தோழி சிரிப்பாளா? அப்படி. வெரி குட். அதுதான் வெற்றிக்கு முதல் வழி. தொடங்கலாமா? 5 கண்டுபிடிக்க போறீங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது.
இனாம். இலவசம். குட். பருமன். எடை. குறைக்க. உடற்பயிற்சி. வெரி குட். அடுத்த வார்த்தை. அடுத்த வார்த்தை. அடுத்த வார்த்தை. திரும்ப இதே வரும்னு எதிர்பார்க்கலையோ? தெரியும். அடுத்த வார்த்தை. அடுத்த வார்த்தை. இது என்னன்னு தெரியுதா? வெள்ளாமை. விவசாயி. பேரு. விவசாயம். 15 வினாடிகள். பொறுமையா சொல்ல. பொறுமையாவே பாரு, ஒரு வார்த்தையில கூட. அடுத்த வார்த்தை. 5 வினாடிகள். இது பரவாயில்ல. போன முறை எத்தனை கண்டுபிடிச்சிங்க? ஒன்றே ஒன்று. இந்த தடவை 3 கண்டுபிடிச்சிருக்கிறீங்கல்ல. வெரி குட், வெரி குட். நல்ல முயற்சி. வாங்க இப்போ அடுத்த அணி என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். வாங்க. ஆயத்தமா இருக்கிறீங்களா? 5 கண்டுபிடிச்சிருவீங்களா? கண்டுபிடிச்சிருவோம். வெரி குட். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. குண்டு. துப்பாக்கி. வெரி குட், கிழக்கம். மயக்கம். வெரி குட், வாகம். தண்டவாளம். வெரி குட், உறுப்பு. அங்கம். கூடம். குடிசை. கூடம். அடுத்த குறிப்பு. சுரங்கம். அரங்கம். வெரி குட், வாத்தியார். ஆசிரியர். வெல் டன், வெரி குட். இந்த 5 எடுக்க இவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறீங்க. முதல்லயே இந்த மாதிரி நிதானமா விளையாண்டுருக்கலாம்ல. ஆமா, அந்த தண்டவாளத்தை என்ன, அது என்னமோ ஒரு வாகம். வாகம். வாகம்னா தண்டவாளம். தண்டவாளம். அது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தா? டிக்ஷனரி அகராதியில எடுத்து. பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் எவ்வளோ கை கொடுக்குதுன்னு. இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நான் கூட என்னென்னமோ சொல்ல போறீங்க. நிறைய பேர் ரயில்னுவாங்க. ரயில்ன்றதே ஆங்கில சொல், அது இப்போ தமிழில் பயன்படுத்த முடியாது. ஸோ நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். வாகம் கண்டுபிடித்து தண்டவாளம் கண்டுபிடிக்கிறீங்களே. வெல் டன். சேக்ரட் ஹார்ட் புதுக்கோட்டை. நீங்கள் எடுத்திருக்கிற மதிப்பெண்கள் 2வது சுற்றின் இறுதியில் 16, சேலம் க்ளூனி 13, சென்னை ஸ்ரீ பிஎஸ் மூத்தா பள்ளி மாணவியார் 18. இது 2வது சுற்றின் நிலவரம். இடைவேளைக்கு பிறகு நாம் மறுபடியும் அந்த சுவாரஸ்யமான 3வது சுற்றில் சந்திக்க போகிறோம். 3வது சுற்றின் இறுதியில் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்திருக்கும் அணி வெளியேறும். அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் சந்திக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காலிமார்க் பொவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 2. இப்போ நம்ம வந்திருக்கிறது 3வது சுற்று. இந்த சுற்று முடிவடையும் பொழுது எந்த அணியினர் குறைவான மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்களோ அவங்க இந்த சுற்றோட வெளியேறிடுவாங்க. இது வரைக்கும் அவங்க பெற்றிருக்கிற மதிப்பெண்கள் உங்களுக்கு தெரியும், 13, 16, 18. மிகப்பெரிய வித்தியாசங்கள் தான். இந்த சுற்று தீர்மானிக்க போகுது யார் தங்க போகுது, யார் வெளியேற போகுதுன்னு. புதுக்கோட்டை சேக்ரட் ஹார்ட் 3வது சுற்றை நீங்கள் முதல்ல தொடங்க போறீங்க. இதோட விதிமுறைகளை ஒரு முறை நினைவுபடுத்திடுறேன். 90 வினாடிகள், அதாவது 1.5 நிமிடங்களுக்குள் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். திரையில் உங்களுக்கு 5 வரிசைகள் இருக்கும். ஒவ்வொரு வரிசையிலும் 15 எழுத்துக்கள் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வரிசையிலும் ஒரு சொல் ஒளிந்து கொண்டு இருக்கும். அதற்கான குறிப்பை உங்கள் அணியை சேர்ந்தவங்க கொடுத்த உடனே நீங்கள் அதை எந்த வரிசை என்ன விடைன்னு சொல்லணும். எங்களுக்கு தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அனுடம். ஒரே குறிப்பு தான். எழுபது வினாடிகள். நெக்ஸ்ட் அடுத்தது போலாம்.
சிற்பி. ஃபர்ஸ்ட் உளி. புலி. வெரி குட். தலையணை. தேர்ட் பாய். வெரி குட். அத்திரம். ஃபோர்த் மலை. வெரி குட். இப்போ ஏதோ சொல்ல வந்தீங்க, அது என்ன குறிப்புக்குன்னு சொல்லிட்டு விடை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் அனுடம். தரேன். அனுடம். செகண்ட் பனை. வெரி குட். தவளை. ஓகே. ஃபிஃப்த் குவளை. குவளை. வெரி குட். இது 5 சொற்களும் கண்டுபிடிச்சிட்டீங்க. வண்டர்ஃபுல். சேக்ரட் ஹார்ட் புதுக்கோட்டை. நல்ல முயற்சி. ரொம்ப அழகான குறிப்புகள் கொடுத்தீங்க. அந்த பனையை எப்படி கண்டுபிடிச்சீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க அதுவும் எல்லாரும். டிக்ஷனரியில இருந்துச்சு. அனுடம் மீன்ஸ் பனை மரம். சோ அதான் தேடிட்டு இருந்தேன். அனுடம்ன்ற சொல்ல நீங்க அதே டிக்ஷனரியில இருந்து பார்த்து கண்டுபிடிச்சு நீங்க பயிற்சி எடுத்தீங்க, பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்க. அதனால ஒரே குறிப்புல உங்களால சொல்ல முடிஞ்சது. பரவாயில்லையே. நான் பனை தெரிஞ்சிருச்சு பட் எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. வெல் டன் சேக்ரட் ஹார்ட். 5 மதிப்பெண்கள். நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். சேலம் க்ளூனி தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நான். மூன்றாவது வரிசை நீ. வெரி குட். வேதனை. ஐந்தாவது வரிசை சோதனை. வெரி குட். பாதை. முதல் வார்த்தை சாலை. வெரி குட். முதல் வரிசை. வண்டி. நான்காவது வரிசை தேவை. மன்னிக்கணும், தவறான விடை. சேவை. நான்காவது வார்த்தை தேவை. தேவை. 4 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய மொத்த மதிப்பெண்கள் 17. 17. ஸோ அடுத்த சுற்றுக்கு போக முடியாது. இருந்தாலும் நீங்கள் வந்து பாருங்க, போகிற நேரத்தில் ஒன்றும் கண்டுபிடிக்காமல் போகலை. ஒரு 4 கண்டுபிடிச்சு ஒரு திருப்தியாக சந்தோஷமாக போகிறீங்கல்ல. தட்ஸ் வாட் யூ மஸ்ட் லுக் ஃபார் ஆல்வேஸ். நீங்கள் உட்காந்துருங்க. சென்னை ஸ்ரீ பிஎஸ் மூத்தா கேர்ள்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். நீங்கள் ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் ஏற்கனவே குவாலிஃபை ஆகிட்டீங்க. இது ஒரு ப்ராக்டிஸ் கிரவுண்ட் மாதிரி வச்சுக்கலாமா? 5ஐயும் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் நிகழ்ச்சியோட துவக்கத்தில் உங்கள் தோழி ஒரு நவரச நாட்டிய மங்கைன்னு சொன்னீங்களா? அது கொஞ்சம் பார்க்கலாமா ஒரு சாம்பிள்? அவ பண்ண நான் என்னன்னு சொல்ல போறீங்க? காதல், வீரம், கோபம், அருவருப்பு, திமிரு, கருணை, பயம், ஆச்சரியம், சாந்தம். நவரசங்கள். அருமையா இருக்கு, பிரமாதம். ஆட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ விளையாட்டு ஆரம்பிக்குது. யூஆர் குவாலிஃபைட். ரிலாக்ஸ்டாக விளையாடுங்க. பட் 5ஐயும் கண்டுபிடிக்கிறது உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ஜாதி. அடுத்து தொந்தரவு. தொல்லை. 3வது வரிசை தொல்லை. வெரி குட். ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லலாமா? அடுத்து ஜாதி. 5வது வரிசை மதம். வெரி குட். நெக்ஸ்ட் வேர்ட். முருங்கை. ரெண்டாவது வரிசை கீரை. வெரி குட். வாடகை. வாடகை. அடுத்தது அடுத்த சொல். கால அவகாசம் முடிவடைந்தது. 4வது வரிசையில் ஏதாவது தெரியுதா? தவணை. எப்படி, ஏன் அதை விட்ட? பட் ரொம்ப சுலபமான முதல் வரிசை ஒரு இதை விட்டுட்டியே. கலை. கலைன்னு ஒன்று வந்தது. 2 விதமான கலை சொல்லலாம். கலை எடுத்தல், இன்னொன்று கலை என்பது முகத்தில் இருக்கிற அழகு.
ஏன் அதை விட்டுட்ட? அப்போ தோணலையோ? ஆமாம், அப்போ தோணலை. சரி, பரவாயில்ல, உங்களுடைய டேலியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறீங்க. எனிவே 4வது சுற்றுக்கு நீங்கள் தகுதியும் பெற்றிருக்கிறீங்க. இந்த சுற்றோட இறுதியில் உங்களுடைய மதிப்பெண்கள். இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிற சென்னை பிஎஸ் மூத்தா பள்ளி மாணவியினரும் புதுக்கோட்டை சேக்ரட் ஹார்ட் பள்ளி மாணவியினரும் தலா 21 மதிப்பெண்கள் பெற்று 4வது சுற்றுக்கு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு வெளியே இருக்கிற அணி சேலத்திலிருந்து வந்திருக்கிற க்ளூனி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். என்னென்ன தவறுகள் நிகழ்ந்ததுன்னு காரணம் ஏதாவது உங்களால் நினைச்சு பார்க்க முடியுதா? என்னோட பயமை நான் போக்கிக்கணும், நிதானம் அதிகம் தேவை. இது வந்து பயத்தினால லாபம் எதுவுமே கிடையாது, அதில் நன்மை அடைஞ்சவங்க யாருமே கிடையாது. பயத்தினால இழந்தவர்கள் மட்டும்தான் அதிகம். எந்தவித பயமாக இருந்தாலும் சரி, அதை வந்து எடுக்க வேண்டியது இந்த இளம் வயதிலேயே அதை எடுத்துருங்க. ரொம்ப சுலபமாக இருக்கும். வளர்ந்த பிறகு சில மனநிலைகளை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு என்ன ஒரு அடிப்படை எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கணும்னா உங்கள் மேலே நம்பிக்கை ஏற்படணும் உங்களுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட பயம் அவங்களோட சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஒரு பதற்றம். அதே தான் அதோட இன்னொரு வடிவம். பட் யாருக்கு பதட்டம் வரும்? இப்போ எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தோடனே ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே யாருக்கு பதட்டம் வரும்? யார் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலையோ அவங்களுக்கு தான் பதட்டம் வரும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பதட்டம் எப்படி வரும்? வராதில்ல. ஸோ அதனால் முதல்ல அதுதான் தேவைன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்தின்படி. அடுத்த முறை நல்லா பயிற்சி எடுத்து எந்த விஷயமா இருக்கட்டும், அது உங்கள் படிப்போ விளையாட்டோ கலையோ எங்கே போனாலும் அடிப்படை வந்து பயிற்சின்றதை நினைவில் வச்சுக்கிட்டா உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக எல்லா மற்ற அணிகள் சார்பிலும் பார்வையாளர்கள் சார்பிலும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் 3வது சுற்றோடு வெளியே இருக்கிற சேலம் க்ளூனி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியருக்கு காளிமார்க் பொவன்டோ வழங்கும் 2000க்கான காசோலை பரிசு. இடைவேளைக்கு பிறகு அந்த விறுவிறுப்பான சுவாரஸ்யமான 4வது சுற்றில் சந்திப்போம். அந்த இறுதி சுற்று அடுத்த நிலைக்கு எந்த அணி செல்ல போகிறது என்பதை தீர்மானிக்க போகும் சுற்று. யார் அந்த அணி என்பதை தெரிந்து கொள்ள இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காளிமார்க் பொவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 2. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியோடைய இறுதி சுற்று, குவாலிஃபைங் ரவுண்ட். இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த ஸ்கோர் சமமாக இருந்தால் கூட அந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் நல்லிஃபைட். இந்த சுற்றில் கொடுக்கப்படுகிற 1 நிமிடத்தில் அதிகப்படியான சொற்களை கண்டுபிடிக்க போகிற அணி தான் அடுத்த நிலைக்கு தேர்வாகிற அணி. அது யார் நீங்கள் தான் தீர்மானிக்க போறீங்க. இந்த சுற்றினுடைய விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும், ரொம்ப எளிமையானது. 1 நிமிடத்தில் அதிகப்படியாக எத்தனை சொற்களை கண்டுபிடிக்க முடியுமோ நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சமாக 3 குறிப்புகள் மட்டுமே கொடுக்க முடியும். யார் விளையாட போறீங்க? முதல்ல நீங்கள் விளையாட விருப்பப்படுறீங்களா? விளையாடுறோம் சார். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, அவங்க விளையாடலாமா? நீங்கள் அமர்ந்துருங்க. புதுக்கோட்டை சேக்ரட் ஹார்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர் அழகாக பயிற்சி எடுத்திருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் நிதானப்பட்டீங்கன்னா அடுத்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்க முடியும். நல்லா ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட்டடாக விளையாடணும் இந்த சுற்று. தொடங்கலாமா? உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. திருடி, திருடன், 1, சதுரம், முக்கோணம், பந்து, சுருள், வடிவம், உருண்டை, வெரி குட். கடிதம், மடல், 3, கூலம், குப்பை, 4, பூஜ்ஜியம், முட்டை, 5, வருமானம், குழி, 6, அரும்பு, முட்டு, 7, தோரணம், தொங்குதல், சரியாக, தோரணை, 8, மடையன், முட்டாள், 9, பிணி, நோய், 10, பாதுகாவலன், எத்தனை கண்டுபிடிச்சிருக்கீங்க? 10 வேர்ட்ஸ். கிரேட் ஜாப், ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. பரவாயில்ல, 10 கண்டுபிடிச்சிட்டீங்க. இனிமேல் விமர்சிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ யார் அடுத்த நிலைக்கு செல்ல போகிறதுன்னு தீர்மானிக்க போகிறது அவங்க பிஎஸ் மூத்தா பள்ளி அணியினர். நீங்கள் போய் உட்காந்துருங்க. உங்களுடைய இலக்கு என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 11 வார்த்தைகள். குறைந்தபட்சம் 11 வார்த்தைகள். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது.
சரித்திரம், வரலாறு, 1 தோசை, இட்லி, ஊத்துவது, மாவு, 2 முதலமைச்சர், முதல்வர், 3 கத்தி, கூர்மை, 4 மதுரை, மல்லிகை, 5 புரவி, துறவி, பரி, குதிரை, 6 மாடு, பசு, முழுதாக, பசுமை, 7 கண், காது, செய்வது, பார்வை, 8 இளமை, முதுமை, அவை, பருவம், 9 வட்டம், சதுரம், 10 குற்றவாளி, நீதிமன்றம், அழிப்பது, தண்டனை, 11 வீதி, சாலை. 12 Well done சென்னை பிஎஸ் மூத்தா பள்ளி மாணவியினர் அடுத்த நிலைக்கு தேர்வாயிட்டீங்க. எங்களது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எப்படி இருந்தது இந்த சுற்று விளையாடும் பொழுது? இல்லை எனக்கு வேர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதே வந்தது, ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்படியா? இதெல்லாம் ஏற்கனவே நீங்க பிராக்டிஸ் பிராக்டிஸ் பண்ண சொற்கள் தான். ஆனாலும் ஒரு பதட்டம் இருந்ததா உள்ள? பதட்டம் அதை ஏன் அந்த 10 தாண்டணும். 10 வந்து பிடிக்கணும்ன்றது ஒரு ப்ரெஷர்ல உங்களுக்கு மைண்ட்ல. ஆக்சுவலி பயப்படாமல் பண்ணால் ஈஸி தான். நாங்கள் பயப்படுறதுனால தான் எங்களையே குழப்பிக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு இவ்வளவு சொற்கள் கண்டுபிடித்ததற்கு இந்த ஒரு சுற்றுல மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியில் 4வது நிலை வரைக்குமே ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நல்லா விளையாடிட்டு வந்தீங்க, ஒரே ஒரு இடத்த தவிர. அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? நான் தான் காரணம். பிகாஸ் நான் பயந்துட்டேன், அதனால தான் அந்த இதில் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்லேயும் தடுமாறிட்டேன். பாசிட்டிவ் சைடு இவ்வளோ நல்லா விளையாண்டதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? பிராக்டிஸ் தான். வெரி குட். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த நிலை இன்னும் போக போக கடினமாக போகுது, நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக்கணும். சரி, வெல் டன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க, ஜாயின் அஸ். புதுக்கோட்டை சேக்ரட் ஹார்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர், உங்களே நாங்கள் முழு மனதாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த குவாலிஃபைங் ரவுண்டில் இன்னைக்கு இவங்க தகுதி பெற்றிருந்தா கூட நீங்கள் ஏதோ 2 கண்டுபிடித்து அவங்க 3 கண்டுபிடிக்கிற நிலைமையில் அவங்கள நீங்கள் வைக்கல. அவங்களுக்கு ப்ரெஷரை ஏற்படுத்துகிற அளவுக்கு 10 சொற்களை கண்டுபிடிச்சி அதையும் தாண்டி அபாரமாக அவங்க விளையாண்டு குவாலிஃபை ஆகிற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கி தந்தது நீங்கள் தான். அதனால் முதல் முழு மனதான பாராட்டு உங்களுக்கு தான். வெல் டன். திறமையாக விளையாண்டும் இன்னைக்கு வந்து அதை விட கொஞ்சம் திறமையாக விளையாடுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு சாதுரியமாக அமைந்தது. அதை அவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்றது தான் உண்மை. வெல் டன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் டீம்ஸ். இந்த நிகழ்ச்சியோட இறுதி சுற்றில் பங்கு பெற்ற இந்த 2 அணிகளுக்கும் நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் ரூபாய் 2000க்கான கிஃப்ட் வவுச்சர்ஸ் பரிசு. அது கூடவே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற 2 அணியினருக்கும் காலிமார்க் பொவன்டோ வழங்கும் ரூபாய் 2000க்கான கேஷ் வவுச்சர். இந்த நிகழ்ச்சியோட ரன்னர் அப்பா தேர்வு பெற்றிருக்கிற புதுக்கோட்டை சேக்ரட் ஹார்ட் கேர்ள்ஸ் அணியினருக்கு எவரெஸ்ட் ஃபேன்ஸ் வழங்கும் ரூபாய் 2500 பெருமானம் உள்ள பெடஸ்டல் ஃபேன்ஸ் பரிசாக கிடைக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியின் வெற்றி பெற்ற அணியும் அடுத்த நிலைக்கு தேர்வாகி இருக்கிறோம் சென்னை ஸ்ரீ பிஎஸ் மூத்தா பள்ளி மாணவியினருக்கு த சென்னை மொபைல்ஸ் வழங்கும் ரூபாய் 3000க்கான காசோலை பரிசாக கிடைக்கிறது. கூடவே காலிமார்க் பொவன்டோ வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் இவர்களுக்கு பரிசாக கிடைக்கிறது. வெல் டன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த வாரம் இன்னொரு பகுதியில் மறுபடியும் புதிய 3 பள்ளி அணியினரோடு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை இன்றைக்கு பங்கு பெற்ற இந்த 2 அணியினர் சார்பிலும் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துதலும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன்.